To teach is to live. இது நம்ம channel. Today we are going to learn a prose in 10th standard English. And the topic of the prose is his first flight. This is a short story written by Leo Fitzgerald. And let us introduce who is this Leo Fitzgerald. Leo Fitzgerald was an Irish novelist. அவர் ஒரு நல்ல ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் அண்ட் he is a major figure in the Irish literary renaissance. அவர் தான் கம்யூனிஸ்ட் பார்ட்டியை அயர்லாண்டில் ஃபவுண்ட் பண்ணவர் அண்ட் அவர் நேட்டிவாக பேசக்கூடிய லாங்குவேஜ் ஐரிஷ் தான். இட் இஸ் அ லாங்குவேஜ் ஆஃப் அயர்லாண்ட். பட் அவர் நிறைய ஸ்டோரிஸ், ஷார்ட் ஸ்டோரிஸ் இங்கிலீஷில் தான் எழுதியிருக்கிறாரு. He spent most of his time in traveling and limelight-ல இல்லாமல் ரொம்ப குவைட்டான பாசிட்டிவான ஒரு லைஃப் வந்து வாழ்ந்துட்டு போயிட்டாரு. And his period was from 1896 to 1984. So we shall see the prose now. Before going into the prose, before learning the prose, I would suggest you people to read the prose paragraph by paragraph. நான் நிச்சயமாக paragraph by paragraph தான் உங்களுக்கு வந்து இதுக்கான எக்ஸ்பிளனேஷனோ உங்களுக்கு தேவையான கைடன்ஸோ நான் கொடுக்க போகிறேன். ஸோ ஒரு paragraph ரீட் பண்ணிக்கோங்க and then you listen to the video. And then pause the video, read the another paragraph and come back to the video. இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு learning vocabulary will be easier, I guess. Yes? So, I'm going to start with the first paragraph. Young seagull. Seagull, I think you all will know. Seagull is a bird. It's a sea bird. அது லெட்ஜில் தனியாக நின்றுட்டுருக்கு. லெட்ஜுனா வந்து மவுண்டனோட எண்ட், அங்கேருந்து நம்ம டைவ் பண்ணுவாங்க, நம்ம பார்த்துருப்போம். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் லெட்ஜ். நம்ம நார்மல் டைவிங் ஸ்பேஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் ஆழம். பட் லெட்ஜுங்கிறது வந்து ரொம்ப ஹையர் எண்ட், மைல்ஸ் இருக்கும் அதுக்கு கீழே. சி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே ரொம்ப தள்ளி தான் இருக்கும். பட் இந்த யங் சீகல் வந்து தனியாக நின்றுட்டுருக்கு. எதனால அப்படின்னா ஹிஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆல்ரெடி தே லேர்ன் டு ஃப்ளை. எல்லாரும் ஒரே நேரத்தில் தான் பார்ன் ஆனாங்க. பட் தே வர் ரெடி டு ஃப்ளை அண்ட் தே ஃப்ளியூ. பட் இதுக்கு வந்து பயம், நம்ம சீகலுக்கு வந்து ரொம்ப பயம். அதால் வந்து பறக்க முடியல அப்படின்னு பயம். ஆல்சோ அது அங்கேயும் இங்கேயும் ஓடி ஓடி பார்க்குது. ரன்னிங் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட், ட்ரை டு ஃப்ளாப் ஹிஸ் விங்ஸ். But he became afraid he could not fly because of the depth of the sea. And he felt that அவனோட விங்ஸ் கூட அவனுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னு அந்த சீகல் நினைக்குது. And finally it decided to be safe. ரொம்ப சேஃபாக அதுக்கு முந்தின நாள் நைட்டு தூங்கின ஒரு ஹோலில் போய் நம்ம தூங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே போயிட்டு அந்த ஹோல்குள்ளே போயிடுச்சு. அவனோட சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களோட விங்ஸ் வந்து நம்ம சீகல்ல விட சின்ன விங்ஸ் தான், ஷார்ட்டர் விங்ஸ் தான். பட் தே ட்ரைட் அண்ட் தே ஃப்ளாப் தேர் விங்ஸ், ஃப்ளூ அவே. பட் திஸ் சீகல் ஃபெயில் டு மஸ்டர் அப் கரேஜ். மஸ்டர் அப் மீன்ஸ் பிரிங் டுகெதர். தைரியத்தெல்லாம் ஒன்றா சேர்த்து அதால் என்ன பண்ண முடியல, பிளான்ச் பண்ண முடியல, குதிக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல அதால். அண்ட் அவங்க அம்மா அப்பாவும் ஆப்வியஸ்லி தே கேம் டு ஹிம் சேயிங் தட் நீ கண்டிப்பாக குதிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறதா ஒரு நாய்ஸ் எல்லாம் கொடுத்து பார்க்குறாங்க. ஷ்ரில்லி மீன்ஸ் அ லவுட் நாய்ஸ். அவனை திட்டி பார்க்குறாங்க, த்ரெட்டன் பண்ணி பார்க்குறாங்க, பயமுறுத்தி பார்க்குறாங்க. நீ இப்படியே சாப்பிடாமே இருந்து சாகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பட் he didn't do that. He didn't fly. Now tell me, why did the seagull fail to fly? இது நீங்கள் திங்க் பண்ண வேண்டிய கொஸ்டின். எதனால் சீகல் ஃப்ளை பண்ண முடியல? அண்ட் வாட் டிட் த பேரண்ட்ஸ் டூ வென் திஸ் யங் சீகல் ஃபெயில் டு ஃப்ளை? அப்போ பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க சீகல் ஃபெயில் ஆகும்போது? அண்ட் யூ கேன் ரிலேட் யுவர் செல்ஃப் ஹியர். ஐ திங்க் எஸ், யூ கேன் ரிலேட் யுவர் செல்ஃப் ஹியர். நம்ம ஃபெயில் ஆகும்போது கூட நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை நல்லா என்கரேஜ் பண்ணி
எந்த வேலைனாலும் கம்ப்ளீட் பண்ண சொல்லுவாங்க இல்லையா, the same thing happens here also. And see what happens now. That was 24 hours ago. Since then nobody had come near him. 24 மணி நேரமா நம்ம சீகல் பக்கத்துல யாருமே வரல. அண்ட் லாஸ்ட் டே ஃபுல்லாக என்ன பார்த்துருக்காங்க, பேரண்ட்ஸ் அங்கே இங்கேயும் ஃப்ளை பண்ணுறதை பார்த்துருக்காங்க. நம்ம சீகல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் அங்கே இங்கே ஃப்ளை பண்ணுறதை பார்த்துருக்கான். பட் அவங்கள பேரண்ட்ஸ் எவ்வளோ கரெக்ட் பண்ணுறாங்க, நீ இப்படி ஃப்ளை பண்ணலாம் இப்படி ஃப்ளை பண்ணலான்னு பேரண்ட்ஸ் கரெக்ட் பண்ணுறது, டீச் பண்ணுறது, எப்படி வேவ்ஸில் ஸ்கிம் பண்ணி எப்படி டைவ் பண்ணி ஃபிஷ் எடுக்கணும்னு பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்குறது எல்லாத்தையுமே நம்மளோட சீகல் பார்த்துட்டே தான் இருக்கான். பட் ஹீஸ் நாட் டூயிங் எனி திங், ஹீஸ் ஜஸ்ட் சிட்டிங். And in fact நம்ம சீகலோட ஓல்டர் பிரதர் ஃபர்ஸ்ட் ஹெரிங் ஃபிஷ், அது ஹெரிங் ஃபிஷ் இஸ் அ கைண்ட் ஆஃப் சில்வர் ஃபிஷ், அதை பிடிச்சிட்டு வந்து ஒரு ராக் மேலே நின்று அதை டிவோர் பண்ணுறாரு. டிவோரிங் மீன்ஸ் ஈட்டிங் சம்திங் அவுட் ஆஃப் ஹங்கர், அப்படியே பசியில் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்றது. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவனோட பேரண்ட்ஸ் வந்து அந்த எல்டர் பிரதரை ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க, கேக்கிள் பண்ணுறாங்க. கேக்கிள் மீன்ஸ் கிவிங் எ லவுட் நாய்ஸ், ஒரு ஹாப்பினஸில் கொடுக்குறது. எதுக்காக கேக்கிள் பண்ணுறாங்க? பிகாஸ் he won it. First time first food அவனே earn பண்ணியிருக்கான் இல்லையா, that's why. And all the morning, whole morning ஃபுல்லாக அந்த யங் சீகல்ல சுற்றி சுற்றி அவனோட பேரண்ட்ஸும் அவனோட சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாருமே சிப்ளிங்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவனோட கோழைத்தனத்தை பார்த்து ரொம்ப சிரிக்கிறாங்க. அண்ட் நவ் இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஆஃப்டர்நூன், சன் நல்லா அசெண்ட் ஆயிடுச்சு, வார்மான ரேஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் திஸ் சீகல் ஃபீல்ஸ் த ஹீட் பிகாஸ் லாஸ்ட் டேலேருந்து அது எதுவுமே சாப்பிடல இல்லையா. ஸோ ஹி வாஸ் ஃபீலிங் த ஹீட் அண்ட் பசியும் ரொம்ப ஆரம்பிச்சிருச்சு. பட் சீகலுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அண்ட் ஹி ஹேட் ஃபவுண்ட் அ ட்ரைட் பீஸ் ஆஃப் மெக்கரல்ஸ் டெய்ல். மெக்கரல் மீன்ஸ் இட்ஸ் ஆல்சோ அ கைண்ட் ஆஃப் ஃபிஷ். அந்த டெய்ல் அங்கே இருக்குது. பட் தெர் வாஸ் நோ ஸ்கிராப் ஆஃப் ஃபுட் லெஃப்ட் தேர். ஒவ்வொரு இன்ச்சாக தேடிட்டான் நம்மளோட சீகல், பட் ஹீ குடன்ட் ஃபைண்ட் எனி ஃபுட் தேர். அண்ட் தெர் வாஸ் நத்திங் லெஃப்ட் அவுட் அதர் தேன் த டர்ட் கேக் ஸ்ட்ரா நெஸ்ட் வேர் தே வேர் ஹேச்ட். ஸ்ட்ரா நெஸ்டில் வந்து முட்டை பொரிஞ்சது இல்லையா, ஸோ தேட் இஸ் ஒன்லி அவைலபிள் தேர். அண்ட் ஹீ ஈவன் not at the dried pieces of eggshell. அந்த எக்ஷெல்ல கூட கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தான். பட் இட் வாஸ் லைக் ஈட்டிங் எ பார்ட் ஆஃப் ஹிம்செல்ஃப். அவனே அவன் சாப்பிட்டுக்கிற மாதிரி இருந்துச்சு அவனுக்கு. And now think, what was the first catch of the young seagull's brother? Yes, you're right, and it was a ring. And what did the young seagull managed to find in his search of food on the ledge? He just found pieces of eggshell and dirt-caked straw nest, right? And now what happens? He then trotted back and forth. முன்னாலையும் பின்னாலையும் அப்படியே நம்ம வந்து பேர்ட்ஸ் எப்படி நடக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தட் இஸ் கால்ட் அ ஸ்ட்ராட். ரன்னிங் அட் அ மாடரேட் பேஸ் வித் ஸ்மால் ஸ்டெப்ஸ், சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சு ரன் பண்ணுறது. அண்ட் அவனோட ராங் கிரே லெக்ஸ் ரொம்ப கஷ்டப்படுது ஸ்டெப் பண்ணுறதுக்கு பிகாஸ் ஹி வாஸ் ஹங்க்ரி. அண்ட் தெர் இஸ் நோ மீன்ஸ் டு ரீச் ஹிஸ் பேரண்ட்ஸ். அவனால் அவனோட பேரண்ட்ஸை ரீச் பண்ண முடியாது இப்போது. ஏன்னா ரெண்டு சைடும் கண்டிப்பாக என்ன இருக்குது, சி இருக்குது. அண்ட் இருக்கக்கூடிய இன்பிட்வீன் கேப்லையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு லெட்ஜுக்கும் இடையில ரொம்ப பெரிய ஒரு ஆழமாக ஒரு டெப்த் இருக்குது. அதில் அவனால் வந்து இதிலேருந்து அந்த கிளிஃபுக்கு வந்து அவனால் போகவே முடியல. டீப் ஒயிட் கிராக் ஒன்று இருக்குது. ஸோ அவனால் அவனோட பேரண்ட்ஸை ரீச் பண்ணணுன்னா ஒரே வழி என்னென்னா, ஒன்று ஃப்ளை பண்ணணும், அதர்வைஸ் he should jump and cross the cliff, which is not possible for him. And above him he could see nothing. The precipice was sheer and the top of it was perhaps farther away than the sea beneath him. Precipice na enna appadina அந்த அவனுக்கு கூடிய அந்த லெட்ஜுக்கும் அவங்க அப்பா அம்மா இருக்கக்கூடிய லெட்ஜுக்கும் இருக்கக்கூடிய இடையில இருக்கக்கூடிய கேப், அந்த டீப் ஒயிட் கிராக் சொன்னோலே அதுதான்.
அண்ட் அதுவும் ரொம்ப டீப்பாக இருக்குது. ஸோ அது இன்ஃபேக்ட் வந்து அந்த சீயை விட பயங்கர டீப்பாக இருக்குது. ஸோ என்ன பண்ணன்னு அவனுக்கு தெரியல. ஸோ ஹி ட்ரை டு கிராப் த அட்டென்ஷன் ஆஃப் ஹிஸ் பேரண்ட்ஸ். அப்பா அம்மாவை எப்படியாவது பார்க்க வைக்கணும். ஸோ வாட் ஹி டிட் வாஸ், அப்படியே வந்து அந்த எட்ஜுக்கு வந்துட்டு ஒரு லெக்கில் நின்றுட்டு இன்னொரு லெக்கை மறைச்சிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு ப்ரிட்டண்டிங் டு பி ஃபாலிங் அஸ்லீப், தூங்குற மாதிரி நடிக்கிறான். அப்போவும் அவனோட பேரண்ட்ஸ் யாருமே அவனை பார்க்க ரெடியாக இல்லை. அண்ட் ஹிஸ் டூ பிரதர்ஸ், ஹிஸ் சிஸ்டர்ஸ் லைங் ஆன் த பிளாட்டியூ டோசிங். அவங்க நல்லா சாப்பிட்டாச்சு. ஸோ அந்த பிளாட்டியூவில் அவங்க நல்லா படுத்துட்டு நிம்மதியாக they were resting themselves. And his father was preening the feathers on his white back. Preening means cleaning the feathers. நீங்கள் பார்த்துருப்பீங்க, birds used to clean their feathers using mouth. அந்த பீக்கை வச்சுட்டு க்ளீன் பண்ணும். அண்ட் அவனோட அம்மா மட்டும் தான் அவனை பார்த்துட்டு இருக்காங்க, நம்மளோட சீகல்ல. அண்ட் அட்லீஸ்ட் நவ் ஹி ட்ரைஸ் டு கால் ஹிஸ் மாம். அதே எப்படியாவது அம்மாவையாவது கூப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். பட் அம்மா என்ன பண்ணுறாங்க, see now he is very hungry. The young seagull is very hungry. பட் அவனோட மதர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஃபிஷ்ஷை எடுத்து வச்சுட்டு அழகாக அதை வந்து ஸ்க்ராப் பண்ணி, பீக்ஸ் வச்சு ஸ்க்ராப் பண்ணும் பார்த்துருக்கீங்களா பேர்ட்ஸ் எல்லாம். ஸோ அதை ஸ்க்ராப் பண்ணிவிட்டு, ஜென்ரலி வாட் தீஸ் சீகல்ஸ் டூ இஸ், நல்லா ஸ்க்ராப் பண்ணதுக்கப்புறம் அந்த பீக் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தது, கொஞ்சம் பிளண்ட்டாக இருக்கும் இல்லையா, அதை ஷார்ப் பண்ணிக்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கிற ராக்கில் போய் அந்த பீக் அப்படி தேய்க்கும். தேய்க்க அது திரும்ப திரும்ப ஷார்ப்பாகும். ஸோ ஈஸியாக இருக்கும் ஃபிஷ்ஷை டேர் பண்ணுறது. ஸோ அதோட அம்மா அப்படி பண்ணுது. ஆக்சுவலி ஹி லைக்ஸ் டு டூ திஸ். இந்த யங் சீகலுக்கு வந்து இப்படி ஃபிஷ்ஷை வந்து இப்படி டேர் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு பிடிக்குங்கிறதுக்காகவே அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, மோட்டிவேட் பண்ணுறதுக்காக லெட்ஸ் டூ திஸ். இப்போ பண்ணும்போது இப்படி பண்ணோன்னா அவனும் வந்து பார்த்துட்டு சாப்பிடணுங்கிற ஆர்வத்திலையாவது ஹி மைட் ட்ரை டு ஃப்ளை அப்படின்னு நினைக்கிறாங்க. You can see the word there. Scraping his beak now and again to wet it. Wet means sharpening it again. But out of curiosity, he uttered a low cackle. Cackle means ஒரு loud noise இல்லையா, சின்னதாக ஒரு cackle கொடுக்குறான். And his mother also cackled and looked at him. And he cried, begging her to bring him over some food. கொஞ்சம் ஃபுட்டாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீம் பண்ணுறான், என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறான். பட் அம்மாவும் என்ன பண்ணுறாங்க, திருப்பி ஸ்க்ரீம் பண்ணுறாங்களே தவிர அவனுக்கு எதுவுமே ஃபுட்டு கொடுக்க அவங்க ரெடியாக இல்லை. அண்ட் ஒரு நிமிஷம் கழித்து he was uttering a joyful scream. ரொம்ப சந்தோஷமாக ஒரு ஸ்க்ரீம் பண்ணுறான் யங் சீகல். பிகாஸ் he saw அவனோட அம்மா ஒரு ஃபிஷ்ஷை எடுத்துட்டு அவனை நோக்கி வந்துட்டு இருந்தாங்க பறந்து. ஸோ அவனுக்கு என்ன ஆசைன்னா, அம்மா வந்து நம்மளுக்கு ஃபுட் கொடுக்க வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸில் he was uttering a joyful scream. நல்லா லீன் பண்ணி ஈகராக அந்த ராக்கில் காலை வச்சுட்டு எப்படியாவது அந்த ஃபுட்டை வாங்கிடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான். கரெக்டாக அவன் பக்கத்தில் வரும்போது அம்மா அந்த பீஸ் ஆஃப் ஃபிஷ்ஷை பக்கத்தில் கொண்டு வந்துட்டு அப்படியே சைடில் மூவ் பண்ணி போயிடுறாங்க. மூவ் பண்ணி போகும்போது அவன் என்ன பண்ணுறான், he dived at the fish. டைவ் பண்ணி எப்படியாவது அந்த ஃபுட்டை பிடிச்சிட்டு நம்ம பாறையில இறங்கிடலான்னு பார்க்குறான். பட் he could not. வெளியே வந்துட்டான்ல, திரும்ப அந்த பாறையில் அவனால் லேண்ட் பண்ண முடியல. ஒரு செகண்ட் he was like, என்ன பண்ணன்னு தெரியாமல் கண்ணை மூடிட்டு அப்படி இருந்துட்டான். பட் அடுத்த நிமிஷம் அவங்க அம்மாவோட ஸ்விஷ் ஆஃப் த விங்ஸை வந்து கேட்குறான். ஸ்விஷ்னா அந்த சவுண்ட்ஸ் மேக் பண்ணும் இல்லையா, அந்த விங்ஸ், அந்த சவுண்ட் அவன் கேட்குறான். when he hears it, அவனுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது, நாமளும் இது மாதிரி பறக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது. அண்ட் அந்த செகண்ட் தான் அவனுக்கு, அடுத்த செகண்ட் he started to spread his wings. விங்ஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுறான். அண்ட் he tried flapping the wings. நல்லா ஃப்ளாப் பண்ணிட்டு அவன் போகும்போது அப்படியே விண்டு வந்து அவனோட ஃபெதர்ஸ்குள்ள, ஸ்டொமக்குள்ள, விங்ஸ்குள்ள அப்படியே போகிறத அவன் ஃபீல் பண்ணுறான். அவனோட விங்ஸ் அப்படியே வந்து ஏரை கட் பண்ணிட்டு பறக்கிறத அவன் ஃபீல் பண்ணுறான். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு பயம் அவனை விட்டு போயிடுது. he was no longer afraid. இப்போ அவனுக்கு பயமே இல்லை. he felt a bit dizzy. கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி டிஸியாக இருந்துச்சு. பட்
He tried again and flapped his wings and he soared upwards. அவனுக்கு பறந்த உடனே அவனுக்கு அப்படி ஒரு happiness. He uttered a joyous scream and flapped them again. ரொம்ப சந்தோஷமான ஒரு ஸ்க்ரீம் கொடுத்துட்டு ஃப்ளாப் பண்ணி திருப்பி பறக்க ஆரம்பிக்கிறான் higher and higher. And he started his own sounds, ga 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 ga, and even the mother. பையன் ஹாப்பியா பறக்கும்போது அம்மா will also be happy இல்லையா? So the same thing happened there. Mother and father were also happy since the young seagull started flying. And his two brothers and sister have also joined him. அவன் கூடயே சேர்ந்து நல்லா ஃப்ளை பண்றாங்க, டைவ் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. And இப்போ அவனுக்கு இதுக்கு முன்னால் அவனுக்கு பறக்க தெரியாதுங்கிறதே அவனுக்கு இன்ஃபேக்ட் he forgot about it. And he commenced to dive பண்றான். And sounds different கொடுக்க ட்ரை பண்றான். And he tried facing out over the ocean. அவனுக்கு கீழே அழகா ஒரு sea இருக்கிறத பார்க்கறான். And little ridges அது மேலே போயிட்டே இருக்கு, மீன்ஸ் சின்ன சின்ன அலைகள் எல்லாம் போயிட்டே இருக்கு. And his beak, அந்த ரெண்டு மூமெண்ட்ல அவன் வந்து சைட்வேஸ் அப்படி இப்படின்னு சவுண்ட் போட்டுட்டு என்னெல்லாமோ பண்றான். he was so happy. And அந்த வாட்டர் ஃப்ளோர்ல his parents and brothers and sister landed. And அவன் பண்ற மாதிரியே நீயும் பண்ணுன்னு அவனுக்கு சைனிங் கொடுக்குறாங்க. பெக்கனிங்னா அப்படிதான் மீனிங். நான் செய்யற மாதிரியே நீயும் என்ன ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பெக்கனிங். And he dropped his legs to stand on the green sea. சீல லெக்ஸை உள்ள வைக்கிறான். அவனோட லெக்ஸ் கீழே சாங்கா இருக்கு, தண்ணிக்குள்ள முங்கி இருக்கு. பட் அழகா அவன் வந்து மிதக்க ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு ஃபர்ஸ்ட் பயமா இருந்துச்சு, பயத்துல ரொம்ப கத்துனான், பறக்க ட்ரை பண்ணான். பட் ஃப்ளாப் பண்ணாலும் அவனோட விங்ஸ் வந்து ஒர்க் பண்ணல. பிகாஸ் he was so tired and weak with hunger. 2 நாள் அவன் சாப்பிடல இல்லையா, நேற்றுல இருந்து இன்னைக்கு வரைக்கும். So he couldn't fly. He was exhausted. And his belly touched the sea and he sank no farther. இன்னும் அவன் சிங்க் பண்ணாம அப்படியே மிதக்க ஆரம்பிச்சிட்டான். And he was happy too. He was floating on the water. And around him, his family was screaming, praising him, and their beaks were offering him scraps of dogfish. Dogfish வெரைட்டியில் ஒரு ஸ்கிராப்ஸ் எடுத்து அவங்க அம்மா அப்பா அண்ணன் எல்லாருமே அவனுக்கு வந்து ஊட்ட ஆரம்பிக்கிறாங்க. He had made his first flight. He had made his first flight. Yes, he proved himself. He has made his first flight. And now students, it's our turn to think. நம்ம நிறைய இடங்கள்ல நம்மளால முடியாது அப்படிங்கிறத இப்படிதான் நாமளும் இருப்போம் இல்லையா? பட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். நீங்கள் முயற்சியே பண்ணாமல், ஸ்டார்ட்டே பண்ணாமல் நாம் சோர்ந்து போகக்கூடாது. We can do anything. We can do anything in this world with confidence, with self-confidence. And we have to be courageous enough to face the hard part of life. Yes? I hope you all will agree with me. And like this young seagull, you will also spread your wings and fly with high colors. Thank you, students, for listening to this story. We will meet in the next session with a new topic. Bye.